அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கல்யாணி. இன்றைய தினத்தின் யூடியூப்பின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய தமிழும் அறிவியலும் என்ற தலைப்பில் இருக்கக்கூடியவற்றை நாம் கருத்துக்களையும் அதன் விவரங்களையும் காண்போம். இந்த பாடங்களை படிப்பதன் மூலமாக மாணவர்கள் அடையும் பயன்கள் என்னவென்றால், டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் எல்லாவற்றிலும் கேட்கக்கூடிய தமிழ் கேள்விகளுக்கு இதிலிருந்து இந்த பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் எடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இது தமிழ் இலக்கிய வரலாறாக காணப்படுவதால் தமிழர்களுடைய பெருமையும் அவர்களுடைய அறிவியல் நுட்பத்தையும் அறிவதற்கு இந்த பாடப்பகுதி நம்மளுக்கு ஒரு பெரிய துணையாக, நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே, வேலை வாய்ப்புகள் அனைத்துமே, நீங்கள் எழுத போகக்கூடிய தேர்வுகளில் உங்களுக்கு பாதி, அந்த 50% வினாக்கள் எல்லாமே இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றிலிருந்து தான் கேட்கப்படுகின்றது. இந்த தமிழும் அறிவிலும் அதில் மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அவற்றை பற்றி சிறிது சிறிதாக அதில் உள்ள கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். இதில் முதல் யூனிட்டில் அறிவிலும் மனித வாழ்வும் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட், நம்மளுடைய பவர் பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். தமிழர் அறிவியல் என்ற இதில், தமிழர் அறிவியல் என்பது பாரம்பரியமாக தமிழர் விருத்தி செய்த பயன்படுத்திய அறிவியல் நோக்கில் விளக்கப்படக்கூடிய அறிவியும் தற்காலத்தில் தமிழர் அறிவியலுக்கு வழங்கும் பங்களிப்பும் குறிக்கும். மொழியியல், மருத்துவம், கட்டடக்கலை, வேளாண்மை, உயிரியல், கணிதம், வானியல் என பல துறைகளில் தமிழர் அறிவியல் உண்டு. பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டிருந்த தமிழர் அதற்கான அடிப்படை அறிவியலையும் கொண்டிருந்தனர். சித்தர்கள் எண்ணக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் வழங்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் சிறந்த ஒரு மருத்துவராகவும் ஆராய்ச்சி அறிவு படைத்தவர்களாகவும் நரம்பியல் நிபுணராகவும் பல அறிவியல் சிந்தனைகளை உடையவராக விளங்கி இருந்திருக்கின்றனர். தமிழன் மரபில் ஒன்றுக்கு இலக்கணம் வகுத்து விவரித்து பயன்படுத்தும் வழக்கம் உண்டு. இது அறிவியல் முறைக்கு ஓரளவு ஒப்படைக்கத்தக்கது. தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் தமிழர் அறிவியல் ஆக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். இவர்தான் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்று பகுத்து தொல்காப்பியர் விளக்கியுள்ளார். அது மட்டுமல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் போகர் என்ற இனத்தவர்கள் சிறந்த ஒரு அறிவியலில் சிந்தனை உள்ளவராக திகழ்ந்து இருக்கின்றனர். நரம்பியல், மருத்துவியல், நம்ம உடம்பில் இருக்க நோய்களை பற்றி கூட சொல்லியிருக்கிறாங்க. நோய்கள், உடலில் உள் தோன்றக்கூடிய வியாதிகள் 32, வெளியே தோன்றக்கூடிய வியாதிகள் 32 என்று வகுத்து இருக்கின்றனர். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய நரம்பியல், நம்மள உடம்பில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த நரம்புகள் எதற்காக செயல்படுகிறது என்ற அறிவையும் உடையவராக இருந்திருக்கின்றனர். 96 உடல் தத்துவங்களாக பிரித்து மனித உடல் கூறுவை ஆராய்ந்து இருக்கின்றன நம்மளுடைய சித்தர்கள். சித்தர்கள் என்போர் பண்டைய தமிழகத்தின் அறிவியலாளர்கள் ஆவார். அவர்கள் ஆன்மீகவாதிகளோ சாமியார்களோ அல்லர். அவர்கள் விஞ்ஞானிகளாக திகழ்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் வானியல், மருத்துவம், வேதியியல் ஆகிய துறைகளில் ஆராய்ச்சி செய்தும் இருக்கின்றனர். மற்றும் அவர்களுடைய
அறிவியல் சிந்தனைகளை நாம் பார்க்கும் பொழுது பிரமிக்கத்தக்கதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய தமிழர்களுடைய அறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். நோயியல் துறையில் கூட மிக ஆழமான ஆராய்ச்சிகளை அவங்க மேற்கொண்டு இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் 4448 என்று வரையறுத்து இருந்தனர். இது நோயியல் துறையில் அவர்களின் ஆழமான ஆராய்ச்சி அறிவை காட்டுகிறது. மூச்சு உறுப்புகளில் ஏற்படும் நோய்களை கூட கப நோய்கள் எனவும், செரிமான உறுப்புகளில் ஏற்படும் நோய்களை பித்த நோய்கள் என்றும் அவர்கள் வகுத்து இருக்கின்றனர். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடம்பில் தோன்றக்கூடிய ஆராய்ச்சிகள் மட்டுமல்லாமல் மற்ற இதிலையும் ஆராய்ச்சி மேற்கொண்டு இருக்கின்றன. நீர்நிலைகள் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது நீர்தான். அந்த நீரை எப்படி சேர்த்து வைக்க வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவியல் நுட்பத்தோடு செயலாற்றி கொண்டு இருந்திருக்கின்ற நம்மளுடைய முன்னோர்கள். வேதியியல் துறையிலும் அந்த வேதியியல் துறையை வாதம் என்று குறிப்பிடுவர். அந்த வாதம் என்ற பெயரிலே ஆராய்ந்திருக்கின்றனர். போகர் தான் அந்த வேதியியல் துறையில் ஆழமான விரிவான ஆய்வுகளை செய்திருந்திருக்கிறார். செயற்கையாக வேதிய பொருட்களாகிய தாதுக்களை தயாரிக்கும் முறைகளையும் கண்டுபிடித்து இருந்திருக்கிறார். அதற்கு வைப்பு முறை என்று பெயரிட்டனர். சித்தர்கள் எழுதிய வாத நூல்கள் அனைத்தும் வேதியியல் துறையில் அவர்கள் ஆழமான ஆராய்ச்சியை வெளிப்படுத்தியவை ஆகும். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு ஆராய்ச்சியை மேற்கொண்டு உடலில் இருந்து பல அறிவியல் நுட்பங்களை கண்டறிந்து அவற்றை மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் பயன்படுத்தியிருக்கின்றார். விண்பொறியியல் துறையிலும் போகர் ஆராய்ச்சி மேற்கொண்டு இருந்திருக்கின்றார். அதன் பயனாக பஞ்சபூதத்தால் செய்த ஆகாய புரவி என்ற விமானத்தை கண்டுபிடித்து சீனாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். ஆகாய புரவி என்ற விமானம் பற்றிய குறிப்புகளை போகர் 7000 என்ற நூலில் காணப்படுகிறது. அந்த காலத்திலேயே அவர்கள் விமானம் வானத்தில் பறக்கக்கூடிய விமானத்தை கண்டுபிடிச்சி இருந்திருப்பதை நம்ம அறிய முடிகிறது. அது மட்டும் இல்லை, யோகாசனம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் மிக முக்கியமானது யோகா. அந்த யோகா நூல்களையும் நம்மளுடைய தமிழர்கள் படைத்து உள்ளனர். உடல், மனம், அறிவு வளர்ச்சிக்கு பயன்படும் வகையில் யோகா ஆய்வுகளை செய்து யோக நூல்களையும் அதன் மூலமாக நம்மளுக்கு வெளிக்காட்டியுள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் யோகா என்பது அனைவருக்கும் ஒரு மன அமைதியை மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தையும் மனதில் சஞ்சலம் இல்லாமல் சமாதானத்தையும் கொடுக்கும் வகையில் அந்த யோகா நம்மளுக்கு பயன்படுகிறது. இது நம்மளுடைய தமிழர்களுடைய வகையாகும். மெய்யியல் என்னும் தத்துவ துறையிலும் ஆய்வுகளை செய்தனர். தமது தத்துவ ஆய்வு சிந்தனைகளை ஞான நூல்களாக படைத்தனர். மொத்தத்தில் சித்தர்கள் பல துறை வல்லுநர்களாக விளங்கி இருக்கின்றனர் என்பது இதன் மூலமாக நம்ம அறிகிறோம். சித்த மருத்துவம், அதற்கு பிறகு நம்மளுடைய மர்மக்கலை, இவை எல்லாம் நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு பொக்கிஷமாகவே கருதப்படுகின்றது. இன்னும் இது பல நாடுகளில் இந்த நூல்களை பயன்படுத்தி மருத்துவங்கள் செய்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக சைனாவில் கூட இந்த அக்குபஞ்சர் மூலமாக நரம்புகள் செல்லும் இடத்தில் அவர்கள் மருத்துவத்தை செய்து நோய்களை குணப்படுத்துவதை இன்னமும் அவர்கள் நடைமுறையில் வைத்திருக்கின்றனர். சித்த மருத்தியலையும் சித்த வேதியியல் ஆகிய வாதத்தையும் நவீன வேதியியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி ஆராய்வதன் மூலமாக அறிவியல் உலகிற்கு புதிய வெளிச்சத்தை தர முடியும். உலக அறிவியல்
வரலாற்றில் சித்தர்களை அறிவியலாளர்களாகவே குறிப்பிட செய்ய வேண்டியது நமது கடமையாகவே இருக்கின்றது. இதன் மூலமாக தமிழர்களுடைய அறிவியல் எந்த அளவிற்கு முற்காலத்தில் விளங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடப்பகுதியை ஓரளவு தெளிவாக உங்களுக்கு புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன். இதில் உள்ள தலைப்புகளுக்கு ஏற்ற எல்லாவற்றையும் உங்களுடைய கூகுள் சைட்டில் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்து அதில் உள்ள கருத்துக்களை படித்து மனதில் வைத்து நீங்கள் தேர்வுக்கான இந்த ஃபஸ்ட்டு முதல் அலகுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்பதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.